அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். நீட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்த நாளில் இருந்தேங்க குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு பயம். என்ன பயம்? நிறைய ரேங்க் டிஃபரன்ஸ். லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது கட் ஆஃப் 70 மார்க் 80 மார்க் அதிகமாகிற மாதிரி ஒரு சூழல் உருவாகியது. அந்த பயம் போறதுக்கு முன்னாடியே என்ன பிரச்சனை? வட மாநிலங்களே எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் கொஸ்டின் பேப்பர் லீக், நீட் ஸ்கேம், எக்ஸாமினேஷன் சென்டர் வாங்குறதுக்காக பல கோடிகளில் பண பரிமாற்றம் நடந்திருக்கு. இந்த மாதிரி குஜராத், பீகார், உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி வட மாநிலங்களில் நிறைய நீட் எக்ஸாமினேஷனில் குளறுபடி நடந்திருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க. நிறைய கேஸ் சுப்ரீம் கோர்ட்லேயும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த சுச்சுவேஷனில் நிறைய குழந்தைகள் ரீநீட் எக்ஸாமினேஷன் வந்துடுமா அப்படிங்கிற பயத்தில் இருக்காங்க. ஒரு சில குழந்தைகள் ரீநீட் எக்ஸாம் வந்தால் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு சில குழந்தைகள் நீட் வரக்கூடாது அப்படின்னு இருதரப்பட்ட கருத்துக்கள் இருக்குதுங்க. பெற்றோர்கள்டையும் இந்த கருத்துக்கள் இருக்கு. அப்போ என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. என்ன காரணம்? நிறைய கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஜூலை 8ஆம் தேதி தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு தெரிகிற மாதிரி சூழ்நிலை. 23ஆம் தேதி இந்த கிரேஸ் மார்க் கொடுத்த பிரச்சனை வேறு நடந்தது. அது டைம் டிலேனால இந்த என்டிஏ கிரேஸ் மார்க்கெல்லாம் கொடுத்தாங்க. இந்த கிரேஸ் மார்க்கெல்லாம் கொடுத்ததுனால 718 மார்க் 719 மார்க் நீட் எக்ஸாமினேஷன்லேயே சரித்திரத்திலே இல்லாத மார்க்கெல்லாம் கூட வந்துருச்சுங்க. பட் அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது, பண்ணி இதை தவறு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கப்புறம் மீண்டும் அந்த 1563 பேர் 1500 பிளஸ் மாணவர்களுக்கு ரீநீட் எக்ஸாமினேஷன் நடக்குது. அதே மாதிரி எல்லாருக்குமே ஆல் ஓவர் இந்தியா ரீநீட் எக்ஸாமினேஷன் வந்துருமா, நடைபெறுமா? வாட் நெக்ஸ்ட் பை த ஸ்டூடெண்ட்ஸ்? ரீநீட் எக்ஸாமினேஷன் வரலாம், வந்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற மனநிலை இருக்குதுங்க. ரீநீட் எக்ஸாமினேஷன் வராது அப்படிங்கிற மனநிலை இருக்குது. அது ஃபோன் கால் ஃப்ரம் த பேரண்ட்ஸ், நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. ஏன் வராது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் AMPT இருக்கும்போது குறைவான மாணவர்கள் தான் எழுதுனாங்க. அந்தந்த ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஸ்டேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருந்ததுனால அதை பேஸ் பண்ணியும் கட் ஆஃப் பேஸ் பண்ணியும் ஸ்டேட் கவுன்சிலிங் நடந்தது. ஸோ ஆல் இண்டியா கவுன்சிலிங் மட்டும்தான் நீட் எக்ஸாமினேஷன் பேஸ் பண்ணி இருக்கும்போது ஒரு 5 லட்சம் மாணவர்கள் 6 லட்சம் குழந்தைகள் எழுதும் போது அந்த ரீநீட் எக்ஸாமினேஷன் வைக்கிறது ஒரு பெரிய காரியமாக இல்லை. 2015 இருந்திருக்கு. பட் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை 25 லட்சம் மாணவர்களுக்கு ரீநீட் எக்ஸாம் வைக்க வாய்ப்பில்லை, அப்படியெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி மனநிலையோட பெற்றோர்களும் குழந்தைகளும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையிலும் பாதி குழந்தைகளும் பாதி பெற்றோர்கள் இருக்காங்க. பட் ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, ரீநீட் எக்ஸாம் வந்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற மனநிலை இருக்கு. கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற மனநிலையும் இருக்கு. ஒரு சில குழந்தைகள் ரீநீட் எக்ஸாமினேஷன் வேணும், பெற்றோர்களும் எங்களுக்கு ரீநீட் எக்ஸாமினேஷன் வேணும் அப்படிங்கிற சூழ்நிலையும் குழந்தைகள் இருக்கிறாங்க. ஸோ ஒரு சில குழந்தைகள் ரீநீட் எக்ஸாம் வராது அப்படிங்கிற மனநிலைகளும் இருக்கிறாங்க. பட் இந்த ரீநீட் எக்ஸாம் நல்ல மார்க் வாங்கியிருக்கிற குழந்தைகள், அது இன்னைக்கு உண்மையிலுமே அது எந்த ஸ்கேம்லையும் ஈடுபடாமல் நிறைய தமிழக குழந்தைகள் நல்ல மார்க் தான் வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த குழந்தைகளுக்கு நல்ல மார்க், நல்ல மதிப்பெண் எடுத்த குழந்தைகளுக்கு ரீநீட் எக்ஸாமினேஷன் வந்துட்டா பயங்கரமான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும். அப்போ அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க, வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சிச்சுவேஷன்ல ரீநீட் எக்ஸாமினேஷன் வந்துட்டா என்ன பண்றதுங்கிற மனநிலையில பெற்றோர்கள்லாம் ஃபோன் பண்ணி, சார் நாங்கள் படிக்க ஆரம்பிக்கலாமா, கிராஷ் கோர்ஸ் போலாமா, என் குழந்தைய மீண்டும் ஒரு ரிவிஷன் பண்ண சொல்லலாமா, இப்படியெல்லாம் ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருக்கிறதுங்கிறது தான் ரியாலிட்டி அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம கட் ஆஃப் ஒரு ரேஞ்ச் ஒரு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறோம். அது 60 மார்க் இன்க்ரீஸ் ஆகுன்னு சொன்னால் இது உங்களை புண்படுத்துறதுக்காகவோ உங்களை பயப்படுத்துறதுக்காகவோ நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காகவோ கிடையாது. வியூ கிடைக்கணுங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட சொல்கிறாங்க. பட் அதற்காக கிடையாது. நம்ம கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத இவ்வளவு மாணவர்கள் 600க்கு மேலே வாங்குறாங்க டேட்டா எல்லாம் கிடைச்சதுனால, அப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு பார்டரில் இருக்கிற குழந்தைகளை சொன்னால் ஒருவேளை அவங்க இல்லைன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இல்லைன்னா ரிப்பீட் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். இல்லை ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் போகிறதுக்கு அடுத்த ஆயத்த பணிகளை செய்யலாம், ஃபினான்ஷியலாக நம்ம ரெடி ஆகலாம். ஒருவேளை கவர்மெண்ட் கோட்டாவில் எதிர்பார்க்கிறாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போகிறதுக்கான சுச்சுவேஷன் வந்துட்டா என்ன செய்யறது? அப்போ திருப்பியும் மீண்டும் ஒருவர் ரிப்பீட் பண்ணுறதா, இல்லை அடுத்த படிப்பை தொடர்றதா, இந்த மாதிரி ஒரு பார்டரில் இருக்கிற குழந்தைகளுக்கு
அடுத்த என்ன கட்டத்தை நோக்கி நகரணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம கட் ஆஃப் ரிலேட்டடா வீடியோஸ் போடுறோம். அப்ப குழந்தைகளும் பெற்றோர்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவருமே உங்களை பயமுறுத்துறதுக்காகவோ உங்களுடைய ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் சிச்சுவேஷன் கொண்டு வரக்காகவோ நாங்க அந்த மாதிரி கட் ஆஃப் வீடியோ போடுறது கிடையாது. ரியாலிட்டி என்னன்னு பார்த்துட்டு நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய எண்ணம். இந்த சிச்சுவேஷன்ல இந்த ரீநீட் எக்ஸாம் வந்துட்டா என்ன பண்றதுன்னு இருக்கிற மனநிலை உள்ள குழந்தைகள் இப்ப படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களாவே இப்போ இன்னைக்கு மட்டுமே நேற்றுலேருந்து நிறைய 650 மார்க் வாங்குவ, 30 மார்க் வாங்குவ, 60 மார்க் குழந்தைகளை என்ன செய்யறாங்க, பெற்றோர்களே எதுவும் நீ சும்மா இருக்க வேண்டாம், படிச்சதுனால தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்பெல்லாம் ஒரு சில குழந்தைகள் ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பயாலஜி நாங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுறோம், ஒருவேளை டைம் கொடுத்தா 1 மந்த் டைம் கொடுப்பாங்கல்ல, இல்லை 15 days டைம் கொடுப்பாங்கல்ல. அப்போ இதெல்லாமே எப்போ தெரியும்? ஜூலை 8ஆம் தேதி தான் தெரியுங்க. அப்போ இந்த மாதிரி ரீநீட் எக்ஸாமினேஷன் வந்துரும் அப்படின்னு உங்களுக்கு பயம் இருந்தது, உங்களுடைய எதிர்காலம் வேஸ்டா போயிடக்கூடாது, நம்ம மார்க் குறைஞ்சிடக்கூடாது, நம்மளுடைய அட்மிஷன்ல பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், ஃப்ரீயா அப்படியே ரிலாக்ஸா ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பயாலஜி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு ஃப்ரீயா இருக்கிற நேரம் எல்லாம், அது ரொம்ப டைம் நீங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா படிக்காட்டியுமே அட்லீஸ்ட் யூ ஸ்டார்ட் ரிவிஷன். ஸோ இந்த மாதிரி மனநிலை இருக்கிறவங்க ரீநீட் எக்ஸாமினேஷன் வந்துடும், ஒருவேளை வந்துட்டா நம்மளுடைய கட் ஆஃப் குறைஞ்சு போயிடும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்ததுன்னா நீங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது பெற்றோர்கள் ஃபோன் பண்ணி சொன்னது, குழந்தைகள் ஃபோன் பண்ணி சொன்னது. அப்படிப்பட்ட விருப்பம் இருக்கிற குழந்தைகள் நீங்க செல்ஃபாவே ரிவிஷன் பண்ண ஆரம்பிங்க. அது ஒரு வேளை ரீநீட் எக்ஸாம் வந்துருச்சுன்னா டெஃபினட்டா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு சார் ரீநீட் எக்ஸாம் வராது அப்படின்னு இருக்காங்க, வரல அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஒருவேளை ரீநீட் எக்ஸாமினேஷன் வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கட் ஆஃப்ல கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்ததை விட நீட் மார்க் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்ப இந்த முடிவெல்லாம் யார் எடுக்கணும் அப்படின்னா குழந்தைகள் முடிவு பண்ணணும், பெற்றோர்கள் அதுக்கு உறுதுணையா இருக்கணும். அப்போ ரீநீட் எக்ஸாமினேஷன் வராது அப்படிங்கிற கான்ஃபிடண்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ரிலாக்ஸா படிக்காம இருக்கலாம். ரீநீட் எக்ஸாம் வரக்கூடாதுன்னு நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க வந்துட்டால் என்ன பண்றதுங்கிற பய உணர்வின் காரணமாக இப்ப படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி குழந்தைகள் நீங்க செல்ஃபா நீங்க ரிவிஷன் பண்ண ஆரம்பிங்க. அப்ப நான் ரீநீட் எக்ஸாம் வரும்னு சொல்லல, வராதுன்னு சொல்லல. ஒருவேளை எது வந்தாலும் அதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடிய மனநிலையை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாட் நெக்ஸ்ட் பை த ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி நம்ம கட் ஆஃப் ஒரு ரேஞ்ச் சொல்றோமோ, பார்டர்ல இருக்கிற குழந்தைகளுக்கு அடுத்து என்ன வேணாலும் நடக்கலாம், அதுக்காக நீங்க தயார்படுத்திக்கன்னு சொல்றோமோ, அதே மாதிரி தான் இந்த ரீநீட் எக்ஸாம் வந்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற குழந்தைகள் ஒரு மாதிரி தயார் பண்ணுங்க. வராது அப்படிங்கிற கான்ஃபிடண்டா இருக்கிற குழந்தைகள் நீங்க தைரியமா இருங்க. பட் இதெல்லாமே ஜூலை 8ஆம் தேதி தான் தெரியும். பட் இந்த வருடம் 2024 மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு குழப்பம் மட்டும் கிடையாதுங்க, மன உளைச்சல் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, நம்மளுடைய கனவு நடைபெறுமா நடைபெறாதா அப்படிங்கிற ஒரு பய உணர்வுல தான் பெற்றோர்கள் இருக்கிறாங்க. பட் அது எனக்கு புரியாமல் கிடையாது. இருந்தாலும் எதையும் தாண்டி நம்ம போய்த்தான் ஆகணும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், கோவிட் வந்தது இல்லைங்களா, கோவிட்டை தாண்டி நம்ம வரலையா, அதே மாதிரிதான் இந்த ஒரு சிச்சுவேஷனையும் கடந்து போகும். கண்டிப்பாக எல்லா பெற்றோர்களுக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி உங்க குழந்தைகளுக்கு ஒரு நல்ல படிப்பு கிடைக்க வேண்டும், குழந்தைகள் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு கல்லூரிகள் கிடைக்க வேண்டும், அந்த மாதிரி படிப்பு கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். ஸோ இந்த மாதிரி பல்வேறுபட்ட கருத்துக்களோடு நிறைய வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கோம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒருவேளை கம்ப்ளீட் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்க, ஃப்ரீ கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நம்பர் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.